உதிச்சு கொண்டு வந்துட்டு தானே இப்படி இருக்கணும். இஞ்சாலே அப்படியே பார்த்தீங்கன்னால் மரத்துக்கு கீழே பழம் கொண்டு விழுந்து கிடக்கு. நினைக்கிற மாதிரி இல்லை, எக்கச்சக்கமான பிளாக்கா கிடக்குது போல. தாளிப்பை வந்து இந்த பிளாக்கா கறியோடு அப்படியே கலந்து விடுவோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து பழையபடி பிலா மரத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த பிலாக்காய் காய்ச்சிருக்கிற மரம் வந்து எல்லாருக்குமே தெரியும். 2-3 நாளைக்கு முதல் ஒரு காணொலியில் போட்டிருந்தோம். நாங்கள் ஒரு 4-5 காணொலிக்கு முதல்ல நினைக்கிறேன் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் பிலாக்காயை வச்சு? இன்றைக்கு நல்ல முத்தல் பிலாக்கா, அது வந்து பிலாக்கா சுளையில் வந்து நல்ல பால் கறி தான் வைக்க போகிறோம். பிஞ்சிலேயும் வந்து கறி வச்சு கொள்ளலாம். நாங்கள் வந்து இப்போ சுளையில் தான் வந்து கறி வச்சு கொள்ள போகிறோம். அதை விட பிலாக்காய் கறி வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதுவும் ரொட்டிக்கு அந்த மாதிரி இருக்கும். நல்லா உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து வைக்க வேணும், நல்லா இருக்கும். அப்போ வந்து நாங்கள் பிலாக்காயை வெட்டி எடுப்போம். என்ன எவ்வளவு கருப்பு கொக்குண்டு பார்த்தீங்களா? அந்த கொக்கு மாதிரி வேறு ஒரு பறவை எப்படி இருக்கு பறக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்ல முத்தல் பிலாக்காயாக இருக்கணும், அதே சமயம் அந்த பழமாக இருக்கக்கூடாது. இது வந்து நல்ல பருவமாக இருக்குது. இதுக்கு கத்தி தேவையில் நாங்கள் அப்படியே முறுக்கியே அப்படியே பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாம். பால் ஊற்ற போதா? பார்த்தீங்க இந்த காற்றுக்கு பறக்கும் பால். இந்த பிலாக்கா காணும் ஆக பெருசும் இல்லை, ஓரளவானது. இந்த சுளையலும் வந்து அதோட பிலாக்கொட்டையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். வந்து வெட்டி துப்புரவாக்கி எடுத்துக்கொள்ளுவோம். என்ன இது வந்து நிறையவே பால் வரும். ஏன்னாண்டா இப்போ ஒரு 3/4 பருவமாக தானே இருக்குது. அதனால் வந்து நிறையவே பால் வரும். இந்த பாலையெல்லாம் துடைச்சி முதல் வெட்டி எடுப்பான். இன்னும் நினைக்கிற மாதிரி இல்லை, எக்கச்சக்கமான பிலாக்கா கிடக்குது பழக்கிறதுக்கு. கிணக்கா கிடக்குது. 1-2 பழங்களும் விழுந்துருக்கு. அந்த காலத்தில் இறைச்சி அது வெட்டுற மாதிரி பனியோலையை தூக்கி வச்சுட்டு அதெல்லாம் இப்போ பிலாக்காயை வச்சு வெட்ட போகிறோம். காய் பிலாக்கா தானே வெட்டுற கொஞ்சம் கஷ்டம். சுளை கிடக்குமா? உள்ளுக்கு நல்ல சுளை இருக்கு. இவங்க எப்படி இருக்காங்க நிறைய சுளை. இனி நாங்கள் இதில் சுளை பிடிங்கி எடுப்போம். கையில் பால் படாமல் பிலாக்காயை ஒட்டி எடுக்கிறன்றது ஒரு சவால். உண்மையாதான். பழமண்டா பால் குறைவாக இருக்கும். காயண்டால் பயங்கர பாலாக இருக்கும். இந்த நரம்பு வட்டி எடுத்துட்டா சரி. இவங்க எப்படி இருக்குன்னு நல்ல பருவமான காயாக இருக்குது எங்களுக்கு. இந்த பருவத்தில் தான் இந்த சுளைக்கறி வைக்க மாட்டோம், பிலாக்காய் சுளைக்கறி. இப்போ சுளையில் பிடிங்கி எடுப்போமோ. தேங்காயே கொஞ்சம் கையில் பூசினா நல்ல மேலே பால் வந்து விட்டுற குறைவாக இருக்கும். ஒரு பாதி அளவில் நாங்கள் வட்டினாங்கள், அது வந்து காணாது. இன்னும் இந்த துண்டையும் வட்டி எடுப்போம். அப்படியே இன்னும் ஒரு இந்த துண்டெல்லாம் அப்படியே கிடக்குது. இப்போ எல்லாம் அக்கம் பக்கம் கொடுக்கலாம். எல்லார்டையும் பிலாக்காய் இருக்குது. இப்போ சீசனுக்கு முழு வீட்லையும் பிலாக்காய் இருக்குது. எங்களோட வீட்டையே 2-3 பழம் முழுந்துவே கிடக்கும். அந்த மற்ற பிலாக்கள் மற்ற மரத்தையும் பார்க்க வேணும், பழங்கள் இருக்குதோ. இந்த குந்தெல்லாம் நாங்கள் திருப்பி துப்புரவாக்கி எடுப்போம். இந்த சக்கைன்னு சொல்லிக்கொள்வோம். இந்த குந்து வந்து எங்களுக்கு தேவைப்படாது. இதை வந்து நாங்கள் துப்புரவாக்கி கழுவி எடுக்க எல்லாம் இதெல்லாம் துப்புரவாக்கி எடுத்து விடுவோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கறிக்கு தேவையான பிளாக்காயெல்லாம் நாங்கள் சுளையில் எடுத்து கொண்டோம். இதை வந்து அப்படியே கொண்டே கறி வைப்போம். இஞ்சாலே அப்படியே பார்த்தீங்கன்னால் மரத்துக்கு கீழே பழம் கொண்டு விழுந்து கிடக்கு.
ஒரு சின்ன பழம் தான் விழுந்துருக்கேண்ணே. இது வந்து விழுந்த விழாப்பழம். இது அண்டைய மாதிரி பாப்போம், சின்ன கிணக்க சுளை இருக்கோ என்னவோ தெரியல. குறுக்கோளத்தில் விட்டுட்டா சுயி. ஓ நல்ல சுளை இருக்கு. எப்படி இருக்கு பழம்? உடனே மரத்தில் விழுந்த பழம். நரம்பு எம்பட்டு ரைட். எப்படி இருக்குன்னு பார்க்க. ஏ சுளா குறைவு, ஆனால் இனிப்பு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். தேன் தான். இனிப்பு கூடாது. இனிப்பு கூடணும்னா பறிக்கிறீங்க. ஏன்னா கீழே அவ்வளோ கிடாக்கு. அங்கே வீட்டுலேயும் ஒரு மரத்தில் விழுந்து வைக்கிறாங்க பெரிய ஒரு விழாப்பழம் காற்றுக்கு. நல்ல இடம் குறைவு. இல்லை 2-3 பழம் தான் கிடாது. என்ன காரதா? ஒரு சுளை காணும். கறியும் சாப்பிட போகிறோம். இதை தூக்கி கொண்டு வா. வெட்டின பழத்தை எடுத்துகிட்டு போவோமே நான். இனி இப்படியே நாங்கள் இதையும் தூக்கி கொண்டு சமையல் செய்கிற இடத்துக்கு போவோமே. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிராமரத்தடியிலையும் ஒரு பிராப்பழம் விழுந்து கிடக்கு. மேலே இன்னும் பழக்கிறதுக்கு பிளாக்காய் கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சுளை எடுத்த பிளாக்காய் எல்லாத்தையும் இந்த பிளாக்கொட்டையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ வந்து தனித்தனியாக அப்படி பிரித்து எடுத்துக்கொள்ளுவோம். பிளாக்கொட்டையும் போட்டால் தான் நல்லா இருக்கும் அந்த கறி. இப்போ பார்த்தீங்கன்னா சுளையெல்லாம் வட்டி எடுத்துட்டேன். அதோட வந்து பிலாக்கொட்டையும் வந்து அப்படியே நல்ல வடிவாக மேல் தோல் எல்லாம் உரிச்சு பாதி பாதியாக வட்டி எடுத்துட்டேன். இதை வந்து நல்ல வடிவாக கழுவி எடுப்பேன். எங்கே தான் போய் போகிறீங்க? மாடு விலைக்கவோ? அப்போ மாடை போகணுமே. ஆள் மம்படி ஏந்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இந்த பிளாக்காவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். காற்றுக்கு பிறக்குதுண்ணே. அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடுவோம். கிணக்க விட தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி விட்டால் சரி. காணும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை மூட்டி இப்படியே அவிய விடுவோம். அடுப்பெரிய தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் பிலாக்காயை அவிய விடுவோம். இதுக்கு வந்து தாளித்து போடுறபடியாக வெங்காயம் பச்சை மிளகாய் இதோட வந்து சேர்க்க இல்லை. அப்படியே நல்ல வடிவம் அவியட்டுக்கும். அதை விட அப்படியே பின்னுக்கு பாருங்க எப்படி தெரியுது அந்த நெல் வயல் அப்படியே கம்மாம்புள்ள. இது இப்போ எங்களோட வீட்டோட இருக்கிற தரதான் இது. அப்படியே வீடு மூட்டுக்கால் அப்படியே தெரியுது பாருங்க. இந்த நேரம் நல்லா இருக்குண்ணே. என்ன சரியான காற்று. காற்று குறைஞ்சிட்டோன்னு நினைச்சேன் நாங்கள். இப்போ பயங்கரமாக திருப்பி காற்று அடிச்சு கொண்டு இருக்குது. காற்று அடித்தா பிரச்சனை இல்லை. இங்கே காற்று அடித்தா ஆளுக்கு தான் வந்து ஆக பிரச்சனை. ஏன்னா கொஞ்சம் இந்த தும்புறது அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்குது. இந்த காற்றுக்கு தான். அது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் அறிஞ்ச மட்டும் கூடுதலாக ஞாபகம் ஆக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது நினைக்கிறேன். காற்றோட டஸ்ட்டுகள் வருது கூட. அது கொஞ்சம் இந்த முட்டு மாதிரி இருக்குது ஆக்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு கொள்றதுக்கு. முட்டி இருக்கிற ஆக்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட இஞ்சால பாருங்க மேலே வானம் இப்படி இருக்குதுன்னு வரி வரியாக இருக்குது. மழை குணம் ஒன்று இருக்குதுண்ணே.
ஆனால் காலமே பார்க்க வந்து நல்ல அப்படி ஒரு மடக்குணமாக தான் இருந்தது. மதியம் சரியான வெயில், ஆனால் பிறகு ஒரு 4 மணிக்கு பிறகு ஒரு மப்பு குணமாக தான் இருக்கு. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது எங்களுக்கு. அந்த தண்ணியும் வந்து அப்படியே வற்றி கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த பிளாக்கொட்டையை பார்த்தா தெரியும் எங்களுக்கு எந்த அளவுக்கு அவிய வேணுமெண்டு. ஏன்னா அந்த பிளா சுளையல் வந்து வேகமாக அவிஞ்சிடும். பிளாக்கொட்டை இன்னும் கொஞ்சம் அவியணும் எங்களுக்கு. அப்படியே மூடி விடுவோம். மஞ்சள் சுளையம் வந்து மஞ்சள் அதோட வந்து மஞ்சளும் சேர்த்துனாங்கள்லானே கொஞ்சம் நல்ல மஞ்சளாக இருக்குது. என்ன அதுதான் கடும் மஞ்சளாக இருக்கு அவியட்டுக்கு. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்படியே நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு என்ன அரைஞ்சு தண்ணி கொஞ்சம் இல்லை அவிஞ்சு அப்படியே இந்த மசிஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த சட்டியில எல்லாம் இந்த மரவள்ளி கிழங்கு எப்படி கரைஞ்சி வருமோ அப்படி வந்துருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டுனா தேங்காய் பால் கட்டியாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே கலந்து விடுவோம். பாலும் சேர்ந்து அப்படியே கொதிச்சு அவியட்டுக்கும் எங்களுக்கு. மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு தானே வந்து அப்படி இருக்குங்க. இப்போ நாங்கள் இறக்கி போட்டு அப்படியே தாளித்து போடுவோம். சுடுதா? ஓ அடுப்பு கூட எரியுதல்ல என்ன சுட. சட்டி வந்து சூடாயிட்டது. தாளிக்கிறதுக்காக நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து சூடாயிட்டது. இப்போ வந்து கடுகு பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வோம். இந்த தாளிப்புக்கு வந்து கடுகு வந்து நாங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்வோம் வேணும். இப்போ வந்து அப்படியே கிளறி விட்டுட்டு வெங்காயம் அதோட வந்து சித்தல் மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். இந்த வெங்காயம் செத்தல் எல்லாமே வந்து நல்லபடியாக வதங்கட்டுக்கு. இந்த கறிக்கு வந்து தாளிப்பு வந்து பிரதானமானது. அதோட வந்து உள்ளி மிளகு முக்கியம். இதெல்லாம் பொரிஞ்சு வரைக்கும் அந்த எண்ணெய்க்கே நாங்கள் உள்ளி மிளகு சேர்த்தா இன்னும் வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அந்த கறிக்கு வந்து முதலே போட இல்லை. அப்படியே பொரி எடுக்குமே பார்த்திங்கன்னா வெங்காயம் அதோட வந்து சித்தல் மிளகாயெல்லாம் பொரிஞ்சு வந்துடுது. இப்போ இடித்து வச்சுருக்கிற உள்ளி மிளகு நச்சுறதை சேர்த்துக்கொள்ளுவோம். இதுக்கு வந்து மிளகு கொஞ்சம் கூடுதலாக போடணும். நாங்கள் பால் கறி இருந்தாலும் இந்த மிளகு இந்த உரைப்பே எங்களுக்கு அது காணும் சாப்பிட்றதுக்கு. நல்ல வாசமாக இருக்கு. என்ன இந்த உடி மிளகு அந்த எண்ணெய்க்கு புடைக்க வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கு. இனி அடுப்பை குறைச்சி விடுவோம். தாளிப்பு வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்படியே இறக்கி நாங்கள் பிலாக்கா கறியோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பை வந்து இந்த பிலாக்கா கறியோடு அப்படியே கலந்து விடுவோம். எப்படி இருக்குன்னு வேறு சும்மா ரொட்டியோட தொட்டு சாப்பிட்டா நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இந்த கறியெல்லாம் பெரும்பாலும் நாங்கள் சீசனுக்கு மட்டும்தான் சமைச்சு கொள்வோம். கட்டுக்குமேண்ணா அப்படியே கடகடாண்டேனே ரொட்டியை சுட்டு எடுப்போமேனே. இருட்டும் படுது வேகமாக நாங்கள் ரொட்டியை சுட்டு எடுப்போம். தோசைக்கலகு கொஞ்சமாக அப்படியே எண்ணெயை பூசி போட்டு அப்படியே நாங்கள் தட்டி விடுவோம். பார்த்திங்கன்னா ரொட்டியும் சுட்டு எடுத்துட்டேன். இனி வந்து நாங்கள் சாப்பிடுவோமேண்ணா. ஓ
இதில் ஒரு ரொட்டி கடைசி ரொட்டி அப்படியே அமைஞ்சு வந்துருக்குது. அதை பார்த்து பார்த்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அப்படியே தாளிப்பெல்லாம் சேர்த்த இந்த பிலாக்கா கறி எப்படி இருக்குன்னு வேறு. ரைட், அப்படியே நாங்கள் ரொட்டியை தொட்டு சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்களென்றால் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன, ரொட்டியும் பிலாக்காய் கறியும் சரியா சுடுவதோ அதெல்லாம் பாதி எடுத்தனா மற்ற பாதியும் போகணும் எனக்கு. பார்த்தீங்கன்னா சுடுவதுண்டா கீழே இருந்த ரொட்டி 600 ரொட்டி. அப்படியே கொஞ்சம் கறி எடுத்து மடித்து போட்டு சாப்பிடுவோம். என்னென்னு சொன்னால் அப்படியே அந்த மசிஞ்சு போய் தான் இருக்குது பிலாக்காய், நல்லா இருக்கும். எப்படி இருக்குமே சொல்லி வேலை. அந்த பாக்கிய கிட்ட கொண்டு போவே வாசம் பெறுது, இந்த தாளிச்சு போட்ட வாசம். உண்மையிலேயே பிலாக்காய் கறின்னு சும்மா சாதாரணமாக சொல்லலாம். அந்த சுவையை சுவைச்சு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, நிறைய பேர் சாப்பிட்டும் இருப்பீங்களோ. ஆனால் அப்படி ஒரு சுவை, அதுவும் ரொட்டியோட சாப்பிட்றது தான் தெரியுமே. நான் உண்மையிலேயுமே ரொட்டி கடிக்கிற சத்தமே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கறி இருந்தால் 2-3 ரொட்டி சாப்பிடலாம். என்ன 3 தான் கிடக்கும்? இல்லை இருக்குது. என்னென்னா இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு பிலாக்கா, ஈர பிலாக்கா, அதெல்லாம் வந்து ரொட்டிக்கு உண்மையிலுமே நல்ல ஒரு இதாக இருக்குமே. நான் புகைக்குதா காற்று வளத்துக்கு பார்த்தீங்கன்னா புகை வருது முகத்துக்கு. ஆக கூட எரிச்சா ரொட்டி எரிஞ்சிடும், அவியாது. புகைக்குதானே எரியுது. இனி சாப்பிடுங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு பின்னேற நேரம், அதுவும் தோட்டத்தில் இப்படி ஒரு சாப்பாடு சமையல் சொல்லி வேலை இல்லையா, நல்ல ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஏன்னா பொழுதும் படுது, மிச்ச ரொட்டி சாப்பிடவும் கிடக்குது.